Hashtag plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்கள் பிளாகர் பேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜை இதே போல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்க்குற உங்கள் வியூவர்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதில் ஒரு வேளை உங்களது இமேஜ் ஷோ ஆகிற ஆப்ஷன் காட்டலை அப்படின்னா அதுக்கு என்ன எரர் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிளாகர் வச்சு ரன் பண்ணுற உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா உங்களுடைய பிளாகர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ தீம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டில் என்ன தீம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சில தீம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகிறது போல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே போல் இருக்கக்கூடிய தீமில் உங்களால் பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகிக்க முடியும். ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டில் டிரான்ஸ்பரண்டான பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய தீம்ஸும் சில இருக்குது. ஸோ அதை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒயிட் கலராக தெரியக்கூடிய பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்குறீங்களோ கொடுக்கக்கூடிய இமேஜ் பேக்ரவுண்டில் அப்படியே ஷோ ஆகும். இப்போ இந்த தீமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரேம்லேயே சொல்லியிருக்காங்க, அதாவது பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு பின்னாடி டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய தீமை பேக்கப் எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த இமேஜ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேக்கப்புக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டமைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீம் சப்போர்ட்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு காலம் ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் தீம்க்கான இமேஜ், அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவத்துக்குள்ளே வந்துட்டு அந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது. அதே நேரத்தில் யுவர் தீம் cannot been supported அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்துட்டு மெயின் பேஜில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் இமேஜுன்றதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இதில் வந்துட்டு நீங்கள் வேறு இமேஜ் நீங்கள் சேர்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா இதிலே பலவிதமான ஸ்டைல்ஸில் இமேஜ் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமேஜை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டேட்டா ஸ்லோவாக இருக்கிறதுனால இமேஜ் ஸ்லோவாகாமல் இருக்குது. இதே போல் பலவிதமான கேட்டகரியில் பலவிதமான இமேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களால் உங்கள் டெம்ப்ளேட்டுக்கு வேணுங்கிற இமேஜ் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இறுதியாக பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணின பிறகு இங்கே சேவ் அப்படின்றத கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். டேட்டா ஸ்லோவாக இருக்கிறதுனால பேஜ் இதாகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை சேவ் பண்ணியாச்சு. இந்த பேஜ் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இங்கே கூட இதாகும். இல்லைன்ற பட்சத்தில் நம்ம பேஜ் வந்துட்டு வியூ பிளாக் அப்படின்றத கொடுத்து ஓவராலாக ஒரு விசிட்டிங் கூட பார்த்துடலாம். இமேஜ் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான இமேஜில் பேக்ரவுண்டு ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டை அவங்களால ஷோ ஆகாத பார்க்க முடியும். இது இன்பில்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இமேஜ்ன்றதுனால இதில் வந்துட்டு பேக்ரவுண்டு தான் இதாகும். நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டான போஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா உங்கள் தீம் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் போஸ்ட்டுக்கான இமேஜும் டிரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போஸ்ட் டைப் பண்ணக்கூடிய இடத்துல கூட உங்கள் இமேஜை வந்துட்டு மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றது அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸ்லலாம் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி உங்கள் பிளாகர் பேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதை வந்துட்டு பார்க்குற உங்கள் வியூவர்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும். இந்த கிரீடில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம்.